கேப்சிகம் கிரேவி பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் குடமிளகாவும் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெங்காயமும் குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேப்சிகம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.